தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 5வது நாள் இன்று. கடந்த 4 நாட்களாக ஏராளமானோர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ஜெப வழிபாட்டில் கலந்திருக்கிறீர்கள். இன்றும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற, அவருடைய இரத்த துளிகள் உங்களுடைய இல்லத்தின் மீது விழுவதற்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை. இந்த விவிலிய வார்த்தைக்குள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் எழுதி வையுங்கள். இந்த நாள் முழுவதும் அந்த தேவையானது இந்த பகுதியில் இருக்கட்டும். இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை திருப்பாடல் 23:4. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தை அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய வார்த்தை. அடிக்கடி நாம் கேட்கிறோம். ஆனால் எப்படி இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது சாதாரண ஒரு வார்த்தையாக நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் இந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய உயிர், இந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய வீரியம் மிக பெரிது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கு. இந்த சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கு, இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது, இதை எப்படி நாம் விவரிப்பது என்று பார்த்தோமேயானால், தாவீது அரசர் இதை உணர்ந்தவர், அனுபவித்தவர். ஆகவேதான் சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கு அல்லது மரண பள்ளத்தாக்கு என்று சொல்லலாம். காரணம் என்னன்னா, ஆட்டிடையர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு பொதுவாக இந்த கோடை காலங்களில் எங்கே பசுமை இருக்கிறது, எங்கே நீர் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக தங்களுடைய ஆடுகளை அழைத்து செல்வார்கள். அவ்வாறு அழைத்து செல்கின்ற பாதை 2 பக்கமும் மலைகள், நடுவிலே ஒரு பள்ளத்தாக்கு. கற்பனை செய்து பாருங்க, 2 பக்கமும் மலை, நடுவில் பள்ளத்தாக்கு. அப்ப அந்த பாதை எப்படி இருக்கும்? இருள் நிறைந்த ஒரு குகையை போல இருக்கும் இந்த பாதை. அப்ப அந்த இருள் நிறைந்த அந்த பகுதியில் ஆயன் ஆடுகளை அழைத்து செல்வான். ஏன் இது மரண பள்ளத்தாக்கு தெரியுமா? அல்லது ஏன் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது, சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது என்றால், எப்பொழுது பாறைகள் மேலிருந்து உருண்டு கீழே விழும், பெரிய பெரிய கற்கள் உருண்டு கீழே விழும் என்பது தெரியாது. விழுந்தால் உயிர் பிழைக்க முடியுமா? அடுத்ததாக இருள் நிறைந்த பாதை, 2 பக்கமும் மலைகள். திடீரென காட்டு விலங்குகள் உள்ளே புகுந்து தாக்கினால் என்ன நடக்கும்? ஆகவேதான் இது மரண பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மரண பள்ளத்தாக்கை இந்த தாவீது அரசர் கடந்து செல்லுகிறார். அதாவது தன்னுடைய வாழ்விலே பாதுகாப்பற்ற ஒரு சூழல், ஆபத்து நிறைந்த ஒரு சூழல், இப்படி பல சூழல்களை அவர் சந்திக்கின்றார். ஏன் இன்று நாம் சந்திக்கவில்லையா? இந்த இருள் சூழ்ந்த அதோடு மட்டுமல்ல, பாவ நிலை மட்டுமல்ல, ஆபத்து, மரணம் என்ற நிலை. எப்போது விபத்து நேரிடும் என்று நமக்கு தெரியாது, எந்த நேரத்தில் நம்முடைய உயிர் பறிக்கப்படும் என்று தெரியாது. இப்படிப்பட்ட அந்த சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, மரண பாதையில் நீ நடக்க நேர்ந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆகவேதான் அவர் நம்மோடு நடக்கிறார். என் ஆண்டவர் நம்மோடு நடக்கிறார். பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குகள் சமபூமி ஆகும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இதோ பள்ளத்தாக்குகளை தகடு பொடியாக்கி சமதளமாக பாதையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக இந்த பள்ளத்தாக்குகள் வழியாக நடக்க நேர்ந்தாலும், அப்படியெனில் கரடு முரடான நிலைகள் அதில் நடக்க நேர்ந்தாலும் அந்த கரடு முரடான நிலைகளை நேராக்கி சமதளமாக்கி அல்ல, மாறாக அந்த பாதையிலே அவர் வழி நடத்தி செல்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில்
கரடு முரடான நிலைகள் வரலாம். அந்த கரடு முரடான நிலைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. அது இல்லாமல் ஆண்டவர் வாக்க மாட்டேன் என்றும் சொல்லவில்லை. அந்த சூழலிலும் நான் உங்களோடு இருப்பேன், அந்த சூழலிலும் நான் உங்களை வழி நடத்துவேன் என்ற ஆறுதல் வார்த்தையை தான் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, என்னுடைய கோலும் நெடுங்கழியும் உங்களை தேற்றும். கோல், அதாவது ஆயன் தன்னுடைய கரங்களிலே 2 பொருட்களை வைத்திருப்பார். ஒன்று கோல், இன்னொன்று நெடுங்கழி. இந்த கோல் எதற்கு என்றால், காட்டு விலங்குகள் வருகின்ற பொழுது அடித்து விரட்ட, அல்லது இந்த ஆடுகள் தவறி செல்கின்ற பொழுது தட்டி கொடுப்பதற்காக அந்த கோல் இருக்கும். நெடுங்கழி எப்படி இருக்கும் என்றால், ஆயருடைய கையில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஒரு கோல் இப்படி அது வளைந்திருப்பது தான் நெடுங்கழி. இந்த நெடுங்கழியை கொண்டு என்ன செய்வார் என்றால், ஒருவேளை தப்பி தவறி ஆடுகள் பள்ளத்தில் விழுந்தால் அதனுடைய கழுத்தில் அந்த நெடுங்கழியை தூக்கி அப்படியே தூக்கி எடுப்பார். அல்லது உயரமாக இருக்கக்கூடிய அந்த இலைத்தலைகளை பறித்தெடுப்பதற்கு இந்த நெடுங்கழி தேவைப்படுகிறது. ஆண்டவர் நம்மையும் இப்படிதான் பராமரிக்கிறார். தட்டி கொடுத்து தவறி சென்றுகின்ற பொழுது கழுத்திலே நெடுங்கழியை இட்டு தூக்கி எடுப்பவராக பாதுகாக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். ஆக இந்த அழகான இறைவார்த்தை இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புத்துயிரை தர வேண்டும் என்று ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நெடுங்கழியும் கோலும் எங்களை தேற்றும் என்று வாக்கு கொடுத்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் உங்களோடு இருப்பதால் எந்த தீங்கும் அணுகாது என்று சொன்னீரே. இயேசுவே, எங்களுடைய வாழ்வில் பலவிதமான மரண பள்ளத்தாக்குகள், பலவிதமான சாவின் நிழல்கள் எங்களுடைய வாழ்வை அச்சுறுத்தி கொண்டிருப்பதை பார்க்கின்றீரே. நான் ஏன் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும், என்னுடைய வாழ்வு இதோ வெறுமையாயிருக்கிறதே என்ற அந்த இருளின் மத்தியிலே போராடி கொண்டிருக்கின்ற மகனே, மகளே, பள்ளத்தாக்கிலே வீழ்ந்து எழ முடியாமல் தாகத்தோடு தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, என் ஆண்டவர் உங்களுக்காக இன்று சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தவறி போனாலும் நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த வார்த்தையின் வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.